எல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் பார்க்க போகும் அடுத்த சித்தர் சுருள்நகர் சித்தர். இரு கைகளிலும் கால்களிலும் உள்ள அனைத்து விரல்களிலும் 3 முதல் 5 அடி நீளத்திற்கு யோகபூர்வமாக யோக மூலிகை சக்தி மூலமாக வளர்ந்த நகங்களை கொண்டிருப்பவர் இந்த சித்தர். திருவண்ணாமலையிலும் மற்ற இடங்களிலும் எண்ணற்ற இறைப்பணிகளை மேற்கொண்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை புரிந்திருப்பவர். வாழ்க்கை முழுவதும் இறுதி வரைக்கும் தன் தலைமுடியை வெட்டாது யோகபூர்வமாக வளர்த்து வருபவர்களுக்கு மிக சிறப்பான ஆன்ம சக்திகள் தாமாகவே கைகூடும் என்பார்கள். பல சித்தர்களும் மகரிஷிகளும் ஞானிகளும் ஜடாமுடி தரிப்பதற்கான காரணமும் இவையேதான். இந்த நோக்கில்தான் இந்த சித்தரும் நகம் வளர்த்திருக்கிறார். நகத்தை பற்றி ஆயிரக்கணக்கான தேவ ரகசியங்களை, அங்க ரகசியங்களை, மூடி மற்றும் நக சக்திகளை பற்றி கூறியுள்ள சித்தர்களுடைய நக்கண்ணாடி பிரதானம் என்ற கிரந்தத்திற்கு விளக்கம் அளித்துள்ளார். நகமானது பார்ப்பதற்கு ஓரளவு கண்ணாடி போன்ற தோற்றத்தில் இருப்பதால் நகத்தை குணவாடி, அதாவது குணக்கண்ணாடி என்று சித்தர்கள் அழைக்கின்றனர். பிறந்த நாள் முதற்கொண்டு நகத்தை சிறிது கூட வெட்டாமல் அத்தனை யோகபூர்வமாக வளர்த்து வருவோருக்கு அரிமர்தன யோகியர் அல்லது அரிதரர்கள் என்று பெயர். நமது சுருள்நகர் சுந்தர சித்தரும் இத்தகைய யோகியருள் ஒருவர்தான். காது கேளாதோருக்கு இந்த சித்தர்கள் செய்து தரும் அற்புதமான வைத்திய முறை ஒன்று இருக்கிறது. சந்தன பலகை அல்லது மூலிகை பூச்சி தடவப்பட்ட அரசு, வேம்பு போன்ற சில வைத்திய சக்தி கொண்ட பலகைகளில் இந்த அரிமர்தன யோக சித்தர்கள் தங்களுடைய 10 விரல் நகங்களாலும் வீணை போல் மீட்டி சில குறிப்பிட்ட வாத்திய ஒலிகளை எழுப்பி தினமும் கேட்க செய்வதன் மூலம் அவர்களது காது, நாடி, நரம்பு, நாள சக்திகளை நன்கு விருத்தியடைய செய்வர். பிறவி செவிடர்கள் கூட ஓரளவிற்கு காது கேட்கும் சக்தியை பெறுவதற்கு இந்த அரிமர்தன யோக சப்த சக்திகள் உதவுகின்றன. சுருள்நகர் சுந்தர சித்தர் தம்முடைய 3 அடி நீளத்திற்கு மேலான உள்ள ஒவ்வொரு விரலின் நகத்தையும் கொண்டு தம்மிடம் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளின் முதுகிலும், தலையிலும், நாடி பகுதிகளிலும், மணிக்கட்டிலும், பாதங்களிலும் உள்ள நரம்புகளில் வைத்திய பூர்வமான சிகிச்சை அளித்து நோய்களை குணப்படுத்தி வந்தார். இவர் பிறந்த நாளிலிருந்தே இவருடைய ஒவ்வொரு நகத்தில் இருந்தும் விதவிதமான வண்ணங்கள் ஜோதி வடிவில் ஜொலித்தமையால் பெற்றோர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே இவரது நகங்களை வெட்டாமல் விட்டுவிட்டனர். சித்தரது நக ஸ்பரிசம் பட்டாலே போதும் பல புற்றுநோய்களும், ஆழ்ந்த குழி புண்களும், ஆறாத ரணங்களும் மாறிவிடும். இது கண்டு அனைவரும் அதிசயத்து போயினர். பைத்திய நிலை மற்றும் மனநோய்களுக்கு ஆளானோர் போன்றோர் இவரை நாடி வந்தபோது இவர் தமது யோக சக்தி நகங்களால் அவர்களுடைய தலையை தட்டும்போது அவர்களின் பைத்தியத்தன்மை நாளடைவில் மெல்ல குணமாகும் அற்புதத்தை நேரில் கண்டவர்கள் பலர். இப்படியாக தம் சிறுவயதிலிருந்தே கிருதமாலா தேவியை உபாசனை செய்து வந்த இச்சித்தர் தன் நகசக்தியின் மூலம் ஏராளமானோரை குணப்படுத்தி பல இடங்களுக்கும் தீர்த்த யாத்திரை சென்று கடைசியாக திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். 3 வயது முதல் தினமும் 6 முறை திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதை யோக பூஜையாக தொடங்கி 42 ஆண்டுகளுக்கு மேல் அதனை தொடர்ந்திருக்கிறார். சில அற்புதமான நகயோக சக்தி மூலிகளை தன்னுடைய நகத்தில் தடவி
திருவண்ணாமலையை கிரிவலம் செய்து வருவது இவருடைய வழக்கம். இவரை நாடி வந்தோர் தம்முடைய குறைகளையும் நோய்களையும் இவரிடம் சொன்னபோது அவரவர்களுக்குடைய விதிநிலைக்கு ஏற்ப அந்தந்த விரல் நகத்தால் அவர்களுடைய தலையிலும் பாதத்திலும் தொட்டு ஸ்பரிசித்து அவரவர்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அறிந்து அதற்கான நிவாரணங்களை அளிப்பது தம்முடைய நகங்களினால் மூலிகை சாறுகளை வெற்றிலையில் தடவி அந்த வெற்றிலையை உண்ண செய்வது போன்ற சிகிச்சை முறைகளை அளித்து வந்திருக்கிறார். அவருடைய நகங்களில் எப்போதும் மூலிகை சாற்றின் மனம் வீசிக்கொண்டிருந்ததால் அந்த நகங்களால் சுண்ணாம்பு தடவ பெற்ற தாம்பூலத்தையே அருமருந்தாக உட்கொண்டு அதன் மூலம் புற்றுநோய், பெருநோய், குண்ம நோய் போன்ற தீராத நோய்களை தீர்த்து கொண்டவர்கள் ஏராளம். இதனால் இச்சித்தருக்கு பூசரம் தாங்கி சித்தர் என்கிற இன்னொரு பெயரும் உண்டு. ஒரு கல்ப காலத்தின் வைகாசி மாத சிவராத்திரி நாளன்று கிரிவல பாதையில் தம்முடைய 10 நகங்களையும் வானத்தை நோக்கி விரித்திட அருணாச்சல மலை முகட்டில் நகநாத பூசர தரிசனம், நகஜோதி பூச தரிசனம், நகத்தியான பூசார தரிசனம் போன்ற 5 விதமான முகடுகள் ஒரே இடத்தில் தரிசனம் தரும் இடத்தில் மலையில் ஜோதியாய் கலந்தார். அந்த இடத்தில் இன்றும் இந்த சித்தர் ஜோதி வடிவில் தம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண வடிவங்களை தாங்கி மக்களுக்கு அருள் வழங்கி வருகிறார் என்பது கண்கூடான உண்மை. இதனை உணர்ந்தவர்கள் சொன்ன உண்மையும் கூட. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.